ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து என்கேஜ்மெண்ட். அவங்க வந்து நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டதுனால அவங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க, ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாங்க. இப்போ அவங்க ஃபங்க்ஷனுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, 2-3 தடவை ரிமைண்ட் பண்ணிட்டாங்களா, சரி ஓகே, நமக்கு நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வராரு, நம்ம கலர் யூஸ் பண்ணணும், ஷாப்புக்கு போயிட்டு அந்த அக்சசரிஸ்லாம் வாங்கணும், எல்லாம் நிறைய வேலை போயிட்டு இருக்குது. சரி அவங்க ரிமைண்ட் பண்ணிட்டே இருந்ததுனால ஓகே, நமக்கும் அது க்ளோஸ் தான், இல்லைன்னு சொல்லலை, மிஸ் பண்ண முடியாது இந்த ஃபங்க்ஷனை. அதனால நம்ம போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபங்க்ஷனுக்கு. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த vlogல பார்ப்போம். அப்படியே இன்னைக்கு ஃபுல்லாக டே ஃபுல்லாக என்ன பண்ணுறோங்கிறத இந்த vlog ஃபுல்லாக வரப்போகுது. என்னப்பா தான் சொல்ல வந்தியே? ஒன்னும் சொல்ல வரல, அவர் அங்க வந்துட்டாரு, ராஜேஷும் வந்துட்டாரு, இன்னொரு பர்சனும் வந்தாச்சு, எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. பட் நாங்க வரதுக்கு ஒரு 1 o'clock ஆகும் அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். என்ன பண்றது, கண்டிப்பா இதுக்கு போயே ஆகணும். ஸோ அதனால போய் ஒரு எட்டு பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு இம்மிடியேட்டா கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம். ஜரூரா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளைங்களை வந்து பிளஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம். சாப்பாடு கூட அப்புறம் தான், ஏன்னா நம்ம போயிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிடலாம். ஏன்னா நிறைய பேர் நமக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டீரியர் வந்துட்டு அங்கே வீட்டில் இருக்காரு, என்ன நடந்ததுன்னே நாங்களும் ஒரு 4 நாளாக வீட்டில் பார்க்கவே இல்லை. என்னெல்லாம் பண்ணணும் இதுக்கப்புறம் அப்படிங்கிறது வேலை இருக்குது. நாங்களும் ஒரு ட்ரிப்புக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும். அதுக்கும் இந்த டே வந்து நாங்கள் ரொம்ப நாள் இல்லை, ஒரு ஃபியூ டேஸ் தான் இருக்குது. அதனால எல்லாத்தையுமே நம்ம டக்குன்னு இந்த ஒரு 4-5 நாளில் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும். அந்த ரெடி ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு கஷ்டமாயிடும், நம்ம நிம்மதியாக எங்கேயும் போய் இருக்க முடியாது. சரிங்களா? எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹாயா நம்ம அப்படி போயிடலாம். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறோம், என்ன வீட்டில் என்னெல்லாம் ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே வரப்போகுது. எனக்கு வேற தலை வேற இப்படி விட்டா, என் தலை இப்படி விட்டா நீ அங்க எதுக்குப்பா அதை வாங்கி வச்ச போன் அங்க வையினா அதை வைக்க மாட்டேன். நகத்தை இழுக்க முடியல போப்பா. நகத்தை வச்சுட்டு நானும் ஒரு படாத பாடுபடுறேன். நகத்தை வச்சுட்டு நான் பண்ற அலும்பு இருக்குது. இந்த நேத்து இந்த இதுல இடி வாங்கின ஃப்ரெண்ட்ஸ், செம்ம வலி. இன்னைக்கு இந்த லிஃப்ட்ல இடி வாங்கினேன். இதை வச்சதுக்கு நீ சாதாரணமா உன் நகத்திலே நெயில் பாலிஷ் போட்டு நிக்காதே, நகமே இல்லையே. போயிட்டு வேற கலர் வேற சேஞ்ச் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இதுக்கு கிறிஸ்மஸ்க்கு வந்து லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளா தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, இதை பண்ணியிருந்துருக்கலாம் அதை பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி இப்படி. நீங்க கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணுவோம், மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவி இது வச்சது ரொம்ப சிம்பிளா இருந்தது. எறா வச்சிருக்கணுமா, நண்டு வச்சிருக்கணுமா, அப்புறம் வந்துட்டு ஃபிஷ் எல்லாம் வச்சிருக்கணுமா அப்படின்னு. நாங்க எல்லாம் வைக்க ரெடி, சாப்பிட ரெடியா, அதுதான் எங்களுக்கு. அவரு மாப்பிள்ள வந்து எடுத்துக்க மாட்டாரு அதிக ஃபுட்டு. ஸோ அதனால டிஃப்ரெண்டா செஞ்சு எதுக்கு இதுவா பண்ணுவானே. அவரும் வந்து எனக்கு பிரியாணியும் சிக்கனும் இருந்தா போதும் அப்படின்னாரு. இங்க வந்தாலே அவர் நிறைய சாப்பிடறதுல கேட்டா அவருக்கு வயிறு சரியிறது இல்ல அப்படின்றாரு. இந்த கிளைமேட்டுக்கு எனக்கு வயிறு வந்து சரியாக மாட்டேங்குது. சில் கிளைமேட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி காரம் பயங்கர காரமா சாப்பிட்டுருக்காங்க. இங்க நம்ம என்ன காரம் கூட்டினா, இத்தனைக்கும் அந்த பிரியாணி வந்து செம காரம். எங்கனால வாயே வைக்க முடியல, அந்த லெவலுக்கு தான் எங்களுக்கு சுத்தி வர அனுமார் மாதிரி இங்க எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ரொம்ப ஸ்பைசியா சமைச்சாதான் சாப்பிட்றாரு. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வயிறு சரியில்லை, எனக்கு வயிறு வலிக்குது, அதனால எனக்கு ஃபுட்டெல்லாம் அவ்வளோவா செய்யாதீங்க, கம்மியாக செய்யுங்க. சரி, நான் அப்பயும் செஞ்சு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு வச்சாலும் நிறைய டைம் நானும் பார்த்துட்டேன், சாப்பிட மாட்டேன்றாங்க, வேஸ்ட் பண்றாங்க 2 பேருமே. அதே அவங்க அப்பா அம்மா வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம செய்யறோம்னா அவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதனால அவங்க சாப்பிட்றத பொறுத்து தான் நம்ம குக் பண்ணவே முடியும், எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் கம்மியாக செய்கிறேன். நான் என்னோட சோம்பேறித்தனத்தினாலையும் வந்து எனக்கு வேலை செய்யறது கஷ்டங்கிறதுனாலையும் என்ன தெரிஞ்சு வேலை செய்யறது கஷ்டம் அப்படிங்கிறது இருந்தது. ஆனா ஈரல் அவர் சாப்பிட மாட்டாரு. கடைசியில் நான் ஒருத்தன் தான் சாப்பிட்டேன் எல்லா ஈரலையும். நான் வேலை செய்யறதுக்கெல்லாம் எப்பயுமே நான் அஞ்சவே மாட்டேன். வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார மாதிரி எல்லாம் கரெக்டாக தான் நான் இருப்பேன், தூங்க மாட்டேன். கரெக்டாக அந்த டைமுக்கெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். சாப்பிட்றதுக்கு ஆசையாக சாப்பிட்றதுக்கு இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆசையாக எல்லாத்தையும் செய்யலாம். சாப்பிடாம வேஸ்ட் பண்ணும்போது நம்ம செஞ்சு எடுத்து கீழே கொட்ட முடியாதுல்ல. அதனால அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன பிடிக்குமோ அதுதான் நான் லிமிட்டாக செஞ்சுருந்தேன். அவ்வளோதானே தவிர நான் செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டோ இல்லை அதுக்கோ இதுக்கோ அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? இதுதான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். லாஸ்ட் வீடியோலயே சொல்லணும்னு நினைச்சேன், ஏதோ சொல்லுமேன்ட்டு.
ஃபங்க்ஷனுக்கு போயாச்சு, சூப்பராக இருந்தது. மாப்பிள்ளையும் பொண்ணையும் பிரைடும் குரூமையும் வாழ்த்திட்டு வந்தாச்சு. அவங்களும் நிக்கிதாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அவங்க ஃபேமிலி எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அங்கே இருந்து அத்தனை பேருக்குமே தெரியுது. ஸோ அதனால எங்களுக்கு வந்து லோன்லியாக ஃபீல் ஆகலை. கண்டினியூஸாக எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்ததுனால வந்து அந்த நிக்கிதா ஃபேமிலி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், வேற யாரையும் தெரியாது. ஆமாம், நிக்கிதா அவங்க அப்பா அம்மா, நிக்கிதா அவங்க தம்பி, இவங்க 4 பேர் தான் தெரியும், வேற யாரையும் தெரியாது. ஆனா அங்க போனா அவங்க சொந்தக்காரங்க அத்தனை பேருமே, அவங்க பையன் அவங்க தம்பி வந்து சொல்லிட்டாங்க எங்ககிட்ட, நீங்க ஒரு கவலையும் பட வேணாம், எங்க சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா போல. மோனா ரிலேஷன்ல இருந்து வந்தாங்களே, நம்ம சம்பந்தியோட அக்கா பொண்ணு அவங்க வந்திருந்தாங்க. ஆமா, பெங்களூர்ல இருந்து. அவங்களும் வந்து நிக்கிதாவுக்கு ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னாங்க. நிகிதா ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஃபேமிலி அப்படின்னாங்க. ரிலேட்டிவ் இல்லை, ஃப்ரெண்டு அவங்க. ஸோ அவங்ககிட்டயும் பேசிட்டு ரொம்ப ஜாலியாக போச்சு. ஒன்றும் ஆனால் பட் பெருசாக வீடியோ எடுக்க முடியல எங்களால். சாப்பாடு செமையாக இருந்தது. ஆனால் எங்களால் எதையும் என்ன சொல்கிற அமர உட்காந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம இன்டீரியர் நம்ம வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் அப்படி நினைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அத்தனை பேருக்குமே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ எல்லாருமே பேசினாங்க. ஒரு பாயிண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, எனக்கு அந்த மாதிரிலாம் போக பிடிக்காது. ஓப்பனாக சொல்லணுன்னா, தெரியாதவங்கன்னா எப்படின்னா, நான் எப்படி அப்படின்னா போனால் நல்லா கலகலான்னு எல்லாரும் பேசணும் அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். சரி, நிக்கிதா மேடையில் இருக்கும், அவங்க அப்பா அம்மா பிஸியாக இருப்பாங்க, அவங்க தம்பியும் பிஸியாக இருப்பான். சரி ஓகே, போயே தீரணும் நம்ம, அதனால சரின்ட்டு வந்தோம். பட் ஆனால் அந்த ஒரு இதுவே இல்லை எங்களுக்கு. வேறு லெவலில் இருந்தது. எல்லாருமே ஜாலியாக பேசினாங்க. ஸோ சந்தோஷமாக இருந்தது. ஓகே, அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் போனாதான் நம்மளோட இதுவும் தெரியுது நம்மளுக்கு. சரி ஓகே, நம்ம வந்து என்ன சரௌண்டட் பை பீப்புள் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பாதுகாப்பு வளையத்துல தான் இருக்கோம். எது ஒண்ணுனாலும் நம்மளுக்கு ஒருத்தர் வந்து நின்றுவாங்கன்றது தெரிய வந்தது. நமக்கு தான் யாரையும் தெரியாது, ஆனா நம்மள எல்லாருக்கும் தெரியறதுனால எங்க போனாலும் ஏதோ நமக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழல் நம்ம மாட்டணும்னா கூட நம்மள அப்படியே அப்படியே தூக்கின்னு வந்துருவாங்க. ஒரு பிரச்சனையும் வராது நம்மளுக்கு. சரி ஓகே, நம்ம நண்பர்கள் இல்லாத இடமே இருக்காது, நம்ம போனா சேஃபா போயிட்டு சேஃபா வரலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் ப்ளஸ் பண்ணுங்க பிள்ளைங்கள, சரிங்களா? நம்ம அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்றதுன்னா, நேரா நமக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுங்கிறாங்க பாத்தீங்களா. நம்ம புது வீட்டுல போயிட்டு டிஸ்கஷன்லாம் ஓட போகுது. கம்ப்ளீட்டா எல்லா கலரும் சூஸ் பண்ணணும். அதெல்லாம் சூஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்ப்பாங்க. வெளில காம்பவுண்ட் வால் வேலையும் ஸ்டார்ட் ஆக போகுது. நீயே பார்த்து ரசிச்சுன்னு இருக்கியா? ரசிச்சுட்டு இருக்கேன்றது இல்ல, அது என்ன ஏதாவது தப்பு பண்ணிருக்குமா இல்ல நல்லா ஓடக்கூடிய கண்டென்ட் என்ன ஆச்சு, ஓடுதா ஓடலையான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். மண்டைய போட்டு ஒட்டச்சி ஒரு கண்டென்ட் கண்டுபிடிச்சு பண்றோம். அது ஓடவே ஓடாது. அது ஓடுதா ஓடலையா? ஓடணும்ல நல்லா. அது ஓடலைன்னா கண்டென்ட்ல தப்பு கிடையாது, எடிட்டிங்ல தான் தப்பு. கேமரா நம்ம எடுக்கிறதுல தப்பு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் காட்டல, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, இதுக்கே 140 போயிடுச்சு. சரி, மத்தியானம் வீட்டுக்கு போனியே, ஏதாவது காட்டினியா மக்களுக்கு? அங்கே போய் என்ன சொல்றது, காட்டுற மாதிரி இல்லை எதுவும். அப்புறமா காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அதுன்னு எல்லாம் பெட்டி பிட்டியா அடிச்சு வச்சுக்கிறாங்க. சரி, நமக்கே எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலி கலர் காம்பினேஷன் கரெக்டாக சூஸ் பண்ணணும், இல்லைன்னா நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணுறதும் வீணாக போயிடும். அதனால நான் தலையிட்டுக்கல. அவர்கிட்டயே சொல்லிட்டேன், நீங்களே கலர் காம்பினேஷன்லாம் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த புக்லெட்டே அப்படியே கொடுத்து விட்டாச்சு. நாங்கள் எதுவும் சூஸ் பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா அவர் ஒரு பல வீடு பண்ணியிருக்கிறாருல்ல. ஸோ அதனால அவருக்கு தெரியும். நம்ம புதுசாக போய் உள்ளே பூந்து கொலர்படி பண்ணுறோமோன்னு தோணிக்கிட்டே இருந்தது. அதனால நான் வாயும் திறக்கல, மூச்சும் விடல. கேட்டாரு, இது போடலாமா அது போடலாமான்னு. எது நல்லா இருக்குமோ அதை நீங்களே போடுங்க அப்படின்ட்டு நான் எதுவுமே அதில் தலையிட்டுக்கல. ஏன்னா எனக்குள்ள தோணுது,
நீ தலையிட்டு கலர் காம்பினேஷன் பார்த்து ஏதாவது தப்பாகி நல்லா இல்லாமல் போயிட போகுது. அதனால வாய் மூடி இருப்பதே நன்று அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் பேசாம கம்முன்னு நின்றேன். இவ்வளோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு இக்கு வச்சிடக்கூடாது இல்லை. அதனால சரி அவருன்னா கண்டிப்பாக பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை. கலர் காம்பினேஷன்லாம் கரெக்டாக. அதனால சரி நானும் கம்முன்னு விட்டேன். அதான் ராஜேஷ் அவரு நீ கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொன்னாரு, அதெல்லாம் எங்களுக்கு இதாகல. அதுதான் புரியல. இது போட்டா நல்லா இருக்கும், அது போட்டா இந்த ரூம் நீ என்ன கொடுத்தியோ அத வந்து அப்படியே செய்யுங்க அப்படின்ட்டேன். வார்ட்ரோப் மட்டும் வேற மாத்தி கொடுமா இருக்கணும். பிங்க் கலர் கலர் அவர் சொன்னது எல்லாமே நீ சொல்றதுக்கு ஆப்போசிட்டா சொன்னாரு. எல்லாமே லைட் கலர் சொன்னாரு. இந்த சேவர் வந்து ஒரு மஞ்சள் எங்க ரூம்ல 4 கலர் வருது. இப்படி மேல வந்து இவருக்கு ஆரஞ்சு கலர் இருந்தா வாவ் அப்படினீங்க. அதனால நான் தலையிட்டுக்கல. அதுல எதுக்கு வம்பு வேண்டாம். ஆக்சுவலா நானே ஒரு ஆரஞ்சு கலர் தான் கொடுத்தேன். அது அவர் முழிச்சாரு, மேடம் இது நல்லா இருக்காது மேடம் அப்படின்னாரு. சரி ஓகே நீங்களே சூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதனால தான் டக்குன்னு சொல்லிட்டேன், வேணாம் தலையிடாத விட்டுரு அப்படின்னுட்டு. சரி நீங்களே பண்ணுங்க, நல்லா இருக்கணும் அவ்வளவுதான். நல்லா இல்ல கிளாஸா இருக்கணும், வேற லெவல்ல இருக்கணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க மத்தியானம் போயிட்டு வந்தோம். சரி அங்க எல்லாம் மேலே எல்லாம் முக்காவாசி முடிஞ்சிச்சு. சரி இப்ப காட்டினா நீங்க வந்து உங்களுக்கு கியூரியாசிட்டி போயிடும். அதனால கியூரியாசிட்டி போயிடும்ன்றது ஒரு பக்கம் ஒண்ணுமே புரியாது உங்களுக்கும். நான் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். முடிச்சா இப்படி இருக்கும்ன்றது கற்பனையில எனக்கு இருக்குது. அது வேற லெவல்ல இருக்கும்ன்றதுனாலும் அதானாலையும் அதனால நம்ம இப்ப தலையாம இருந்தாலே அது அந்த லெவலுக்கு இருந்துரும். நம்ம தலையிட்டா சொதப்பிடும் அப்படின்னு வெற்றிகரமா என்னோட கிச்சன்ல அவங்க கை வச்சு செஞ்சுட்டாங்க. ஏன்னா நான் ட்ரிப் போறதுக்குள்ள வந்துட்டு நீங்க வந்து இதை கொஞ்சம் பண்ணி காட்டிட்டீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சந்தோஷமா ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சரின்னு இருக்கேன். அவர் சரி பண்ணி தரேன் அப்படின்னு இருக்காரு. உங்களுக்கு எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் காட்டும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படிங்கிறது ஒரு தெரியும். அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் நான் காட்டிட்டேன். ஆனா பட் இதுக்கப்புறம் என்ன டிசைன் பண்ண போறோங்கிறது உங்களுக்கு ரிவீல் வந்து கடைசியா தான் ரிவீல் பண்ணுவோம். வெறும் பெட்டி தான் காட்டணும், நம்ம வேற எதுவும் காட்டல. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் டிசைன் பண்ணிட்டாங்க. அதனால இதுக்கப்புறம் வந்து டிசைன் வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு தான் விட்டேன். இப்ப எங்க நாங்க 2 பேரும் கிளம்பி நிக்கிறோம்னா ஒரு பெரிய மனுஷி போனை போட்டு மகிதாத்தா அகிதாத்தா வரலையா மகிதாத்தா அப்படின்னா வச்சுக்கிற. அதுதான் நான் வேலை இருக்குதுன்னு சொல்றேன். வேலை இருக்குது பரவாயில்ல அப்புறம் பாத்துக்கோவா வேலையை பாத்துக்கோன்ட்டு அதுதான் இப்ப கடை வைக்கலான்னு கிளம்பி நிக்கிற. அவளுக்கு எவடி அவ மகிதாத்தா வேலை இருந்தா பரவாயில்ல மகிதாத்தா வாங்க. என்ன நான் வேணாமா? நான் வேணாமா? ஹாய் ஹாய் எலினா. ஹாய் பாய் குட் நைட் ஹாப்பி நியூ இயர். இங்க வழி சொல்லு பாப்போம் எப்படி போகணும். ஐபேக் ஸ்ட்ரீட் போயிடலாமா? இப்ப லெஃப்ட் எடுத்து ரைட் எடுக்கணுமா? ரைட் எடுத்து லெஃப்ட் எடுக்கணுமா? ரைட் எடுத்து லெஃப்டா? ரைட் எடுத்து ரைட் லெஃப்ட். நீ ஒன் வேல போற புரியுதா? ரைட் எடுத்து லெஃப்ட் தான் கரெக்டான ரூட். போறாங்களா? ஐயோ என்னடா நம்மள இப்படி மறைச்சு நிக்குது மாடு. ஐயோ இரும்பு மாடா? பஸ் மாடு. கிடையாது. கவு கிடையாது. கவு பஃபலோ கிடையாது. கவு கருப்பா இருந்தா பஃபலோ கிடையாது, அது கவு. உங்க அப்பா பாக்குறான் பாரு. பாரு சொல்றான். இப்படி போயிட்டு இப்படி போலாம் இல்ல அப்படி இப்படி போனா ஐபாக்கோ தெரிஞ்சிடும். ஐபாக்கோ அப்புறம் அப்படி திரும்ப செஞ்சிடும். திரும்பினா உங்களுக்கு அதே ப்ளூ கலர் பொம்மை இருக்கு. ஊட்டத்தை பால் ஊட்டா இருக்கா? நான் உனக்கு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொன்னேன். நீ வந்தியா? நீ வீட்டுக்கு வந்தாதான் நான் கிஃப்ட் தருவேன். என்ன பண்ணலாம்? கிஃப்ட் வேணுமா வேணாமா? இப்ப வரணும்ல. அப்ப ஏன் வரல? இன்னைக்கு வர வேணாம், நாளைக்கு வரலாமா? இப்ப டைம் ஆயிடுச்சு. ஐபேக்கோவா? இங்க இருந்து எப்படி போனோம்? அதுக்கப்புறம் எங்களுக்கு வழி தெரியாது. சீக்கிரம் சொல்லு. கார் திரும்பணும்ல. ரைட் போணுமா லெஃப்ட் போணுமா? லெஃப்ட் போய் தான் ரைட், லெஃப்ட் போய் தான் ரைட் திரும்பணும். நீ தப்பா வழி சொல்லணும். நான் எப்படி போறது? ரைட் போய்ட்டா லெஃப்ட். ஐயோ நீ தப்பா வழி சொல்றமா? நீ லெஃப்ட் போய்ட்டா ரைட்.
நீ இப்படி தப்பு தப்பா வழி சொன்னா எப்படி தாத்தா கார் விட்டுவாங்க? சரி தாத்தா வா வான்னு கூப்பிட்டியே, தாத்தாக்கு என்ன கொடுத்த? இப்ப திரும்பினா எங்க வீடு. திரும்பினா எங்க உங்க வீடு? மேல first எப்படி வழியெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்குது பாரு. மேல. இப்ப எங்க உங்க வீடு தெரியும்? தோ நீங்க வா. காட்டு. தோ தோ. ஆமாடா, கரெக்டா வழி தெரியுதுடா ஹானாக்கு. சூப்பர்டா. சூப்பர். சரி உங்க டாடி பேரு என்ன? உங்க டாடி பேரு என்ன? கென்னடி. அம்மா பேரு? சாமலா. உன் பேரு என்ன? ஹானா. என் பேரு? என்னோட பேரு? தாத்தா பேரு? மகி. மகியா? ஓகே. அத்தை பேரு என்ன? அத்தை பேரு என்ன? அம்மு. அம்மு. மாமா பேரு? கிச்சி. அப்புறம் இப்படி போறீங்க? பாப்பா பேரு என்ன? எதுக்கு இப்படி போறீங்க? இருப்பணும்ல, வண்டி டர்ன் பண்ணணும்ல. நாங்க போக வேண்டாமா உன்னை இறக்கி விட்டுட்டு? சரி பாப்பா பேரு என்ன? எலினா. எலினா தானா? ஆமா. ஃபுல் நேம் என்ன? எலினா. எலினா ஜோலின். எலினா டோலின். அப்பத்தா பேரு என்ன? சியலப்டா. அத்தை பேரு? அம்மு. அம்மு. இன்னொரு அத்தை பேரு? சீலாட்டா. சீலாத்தியா? ஓகே. சரி அங்க வீட்டுல இருப்பானே அவன் பேரு என்ன? மௌலி. அம்பாடா, மௌலி தாடு. மௌலி தானே. மௌலி. சூப்பரா ஞாபகம் வச்சடா. சரி டாடியோட ஃபோன் நம்பர் என்ன? மௌலி தான் மட்டும் சிங்கல். ஏய் சொல்றா சொல்லா. மௌலி யாரு? இரு மௌலி யாரா செல்லாம் சொல்றான். மௌலி சிங்கல். முரட்டு சிங்கல். நேத்து சொல்லிக்கிட்டே இருந்தது மௌலி மரட்டு சிங்கல். சரி ஓகே, குட் நைட். குட் நைட் சொல்லுங்க. பாய்டா செல்லம், குட் நைட்டா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி சரி நியூ எப்ப இயர் வர செல்லம். தாத்தா வீட்டுக்கு? ஹாப்பி நியூ ஹாப்பி நியூ இயர். சரி எப்ப வர? எப்ப? அட்ரஸ் எல்லாம் சொல்லுது. நான் இப்படி போய் போறேன்னு, எங்க வீடு மேல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னு அட்ரஸ் இப்படி போனா முன்னாடி வருதுன்னு. ஐபோக்கா ஸ்ட்ரீட் தெரியுமா? ஐபோக்கா ஸ்ட்ரீட் கிட்ட எங்க வீடு போகணும். எவ்வளவு வழி சொல்லுதுன்ற. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது பாரு. சரி நியூ இயர் வரோம் சரி. நியூ இயர். வந்தா தான் நான் கிஃப்ட் தருவேன், இல்லன்னா நான் கிஃப்ட் தர மாட்டேன். அம்மா உனக்கு gift இருக்குன்னு சொன்னாங்களே, நம்ம மறந்துட்டோம். நம்ம போலாம். சரி ஓகேடா, ஹாப்பி நியூ இயர். ஓகே பாய்டா கிண்டி. பை ஹாப்பி நியூ இயர். இயர்.